பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதை தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தாக்கிய இந்திய ராணுவத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் திருப்பூரில் பாஜக சார்பில் மூவர்ண கொடி யாத்திரை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பிரமோத் ஏவுகணை போன்று வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். இந்த யாத்திரையை தொடங்கி வைத்து உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக கூறினார். இருப்பினும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான விவாதமும் கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் அன்றாடம் பரப்பப்படுவதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோட ட்விட்டர்ல போடுறாங்க, இது உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை, பாகிஸ்தானை அடித்து விட்டால் அங்க உள்ள பொதுமக்கள் பாதிப்பார்களே, பாகிஸ்தான்ல இருந்து இங்க வர்றதுக்கு யாரும் தடை விதிக்கப்பட்டிருக்கு, திடீர்னு யாராவது சிகிச்சைக்காக வந்தால் என்ன செய்வது? என்ன பாருங்க, ஆடு நனைஞ்சது என்று ஓனாய் அழுதும் கதையில இவங்கெல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கு.